ஷபீர், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படின்றப்போ எத்தனை தொகுதி, அதில் டிஸ்பியூட் இருக்கும். ஆனால் அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள என்ன நடக்குதுன்றதுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம்? இந்த குழப்பம் முடிவுக்கு வந்திருக்க வேண்டும்னா இந்நேரம் அது முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். இது நீடித்து கொண்டே போகிறது அப்படின்னா தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை என்பது உருவாகிவிட்டது அப்படின்றதா ரொம்ப கிளியராக தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட, குறிப்பாக சோடாங்கர்கிட்ட நாம் பேசும்போது, சோடாங்கர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிகள் இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு கேள்விக்கு அவங்க ரொம்ப, அதாவது எஸ் ஆர் நோ அப்படின்னு பதில் சொல்ல மறுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பவர் ஷேரிங் அப்படின்ற ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் கைவிட்டு விட்டதா அப்படின்னு கேட்டால், பேச்சுவார்த்தை தொடங்கட்டும், நான் அதை பற்றி பேசுகிறேன். உங்க பேட்டியும் பார்க்கிறேன், இன்னொரு பேட்டியிலையும் ஒரு கரார் தன்மையோடு தான் அவர் பேட்டியை கொடுத்திருக்கிறார். இந்த முறை காங்கிரஸ் வழக்கமாக நடக்கின்ற பேச்சுவார்த்தைகள் மாதிரி இல்லாம, இந்த முறை காங்கிரஸுக்கு தேவையான தொகுதிகளை பெறுவதும் அதே போல அவங்களுடைய டிமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதும் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. என்னதான் எத்தனை தொகுதி தான் எதிர்பார்க்கறாங்க? அவங்க எதிர்பார்க்கிறது 45 அசெம்பிளி சீட்ஸ் அண்ட் 2 ராஜ்யசபா கேட்குறாங்க. இந்த எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா இது டீல் மேக்கர் அப்படின்னு கிடையாது, இது டீல் பிரேக்கருக்கான ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. அதாவது கூட்டணியை உடைக்கிறதுக்கான, கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்காக அல்ல, கூட்டணியை உடைப்பதற்கான ஒரு கோரிக்கையாகவே இது பார்க்கப்படுகிறது திமுக தரப்புல இருந்து. ஏன்னா இப்படி டிமாண்ட் பண்றீங்களே அப்படின்னு. இப்ப நீங்க 45 அப்படின்னு கேட்பதற்கு அத்தனை உரிமையும் காங்கிரஸுக்கு இருக்கிறது. பவர் ஷேர் கேட்கறதுக்கு உரிமை இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியாக அவங்க அதை கேட்பதற்கான அத்தனை இதுவும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த 2 ராஜ்யசபா அப்படின்னு கேட்கும்போது, 2 ராஜ்யசபால ஒரே டைம்ல நீங்க கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்றது கஷ்டம், கொடுக்கவும் மாட்டாங்க. இப்ப திமுகவுக்கு இருக்கக்கூடிய 4 ராஜ்யசபால 1 தேமுதிக கொடுக்குறாங்க, இன்னொன்னு காங்கிரஸ் கொடுக்கலாம், 2 அவங்களுக்கு வச்சுப்பாங்க. இப்ப அதுலயும் 2 ராஜ்யசபா எங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைக்கிறார்கள். அந்த கோரிக்கை ஏற்க முடியாது. இன்னொரு இந்த டிமாண்டு தொடக்கத்திலிருந்தே இருந்ததா சொல்லப்பட்டது. இப்ப அடுத்து திரு வேணுகோபால் முதல்வரை சந்திக்கிறார், அப்புறம் சோடங்கர் கனிமொழி அவங்களை சந்திக்கிறாங்க. இது புரிதலற்ற ஒரு தன்மை. என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன காரணம் இது? இல்ல, ஒண்ணு என்னன்னா, கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்திக்கும் போது அவங்க சொன்னது என்னன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தை, இந்த சீட் ஷேரிங், யாருக்கு எந்த தொகுதிகள் அப்படின்றதெல்லாம் கூட அந்த குழு போட்டிருக்கோம், குழுவோட நீங்க பேசிக்கங்க. ஆனா பவர் ஷேர் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எழுப்பாதீங்க, பவர் ஷேர் அப்படின்றத நீங்க ப்ரெஷர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பவர் ஷேர் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசாமல் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய சோடாங்கர் போன்ற தலைவர்கள்லாம் அதில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல காங்கிரஸும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் தீவிரத்தன்மை காட்டுகிறது அப்படின்றத பார்க்குறேன். அதாவது ஒரு கூட்டணி இருக்கணும்னா நீக்கு போக்கா இருக்கணும், வேண்டாம்னா கராராக இருக்கணும். இவங்க எந்த தன்மைக்கு நகர்றாங்க? அவங்க கராராக இருக்காங்க, அவ்வளோதான். அது கூட்டணி கராராக இருக்கிறதுனால கூட்டணி இணைகிறதா அல்லது உடைகிறதா அப்படின்றதெல்லாம் இன்னும் ஒரு மார்ச் 3ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா திமுக இறங்கி வரட்டும்னு பார்க்குறேன். ஏன்னா ராஜ்யசபாவுடைய நாமினேஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ராஜ்யசபா நாமினேஷனுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உறுதி செய்ய வேண்டும். அப்போ அந்த காலக்கெடு என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஸோ இந்த டைமிங்குள்ள ஒரு 5 நாளைக்குள்ள அதை சரி பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். பட் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது என்னன்னா, 45 தொகுதிகளை கேட்குறாங்க. 45 தொகுதிகளில் ஃபைனலாக எவ்வளோ தொகுதிகளுக்கு நீங்கள் உடன்படுவீங்க அப்படின்னா 41+1 அப்படின்றாங்க காங்கிரஸ் தரப்புலேருந்து. இப்போ 41+1 அப்படின்றது கூட குறைச்சி ஒரு ராஜ்யசபா ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு எங்களுக்கு ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டை கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ 39+1 அப்படின்ற எண்ணிக்கையில் அது அந்த இடத்துல தான் அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. நீங்க பவர் ஷேரிங் அப்படின்றது எலெக்ஷன் முடிஞ்சு கூட நம்ம பார்த்துக்கலாம். பட் தட் இஸ் நாட் ஆஃப் த டேபிள். அதாவது அது முழுக்க நாங்கள் அந்த கோரிக்கையை கைவிட்டு விட்டோம் அப்படின்றத எந்த காங்கிரஸ் கட்சி தலைவரும் அதை சொல்லவில்லை. மூன்றாவதாக உங்களுக்கு உள்ளாட்சியில எங்களுக்கு ஒதுக்கீடுகள்லாம் வேண்டும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வாரியங்கள் வேணும்ன்றாங்க. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தாவேக்கான்ற ஆப்ஷன் இருக்கு. ஆனால் தவேகா எங்களை அங்கீகரித்திருக்கிறது, எங்களுடைய பலத்தை அது அங்கீகரித்திருக்கிறது அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்றாரு. தவேகாவோட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா அப்படின்னா, நாங்கள் எல்லா அரசியல் கட்சிகளோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், ஒரு அரசியல் கட்சினா பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சூசகமான பதிலையும் சொல்றாரு. இல்ல எல்லா கட்சிகளோட அதிமுகவோட நடத்துறாரா? தவேகாவோட கேட்கும் போது நாங்க அரசியல் ரீதியாக பேசுகிறோம், தாவேகாவோட அவங்க பேசுறாங்க அப்படின்றது இருக்கு.
ராகுல் காந்தி 5ஆம் தேதி வரதா இருந்துச்சு. பட் அது இந்த எஸ்ஓபி காரணமாக காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பண்ணாங்க. பட் எஸ்ஓபிலாம் இருக்கிறதுனால நீங்கள் 15 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பர்மிஷன் கேட்கணும். அது கேட்கல. அப்போ அடுத்த டேட் ஏதாச்சும் கொடுப்பாரு. அப்படி இல்லை அவர் வராரு அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு விசிட்டாக அது இருக்க போகிறதுன்னு தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் உறுதியாக புரிஞ்சுக்கலாம், காங்கிரஸ் இந்த முறை வந்து ஒரு ரா டீல் அப்படின்வாங்க. அதாவது திமுக கொடுக்கின்ற தொகுதிகளை வாங்கிட்டு நாங்கள் இவ்வளோ தொகுதியில் கொடுக்குறோம் அப்படின்னு அமைதியாக கடந்து போயிட மாட்டாங்க. கொஞ்சம் டஃப்பாக பார்கெயின் பண்ணுறதுல டஃப் பார்கெயின்லேயே கூட ஷபீர், ஒரு உதாரணம் புரிதலுக்காக சொல்கிறேன். இப்போது இங்கிருந்து கோயம்பேடுக்கு போகணும் ஆட்டோவில் கேட்குறோன்னா 300 ரூபாய் அப்படின்னா நம்ம 250 ரூபான்னா பேசலாம். 750 ரூபா கொடுங்க அப்படின்னா திரும்பி போக வேண்டியதானே. அதுக்கப்புறம் அதில் என்ன பேச்சுவார்த்தைன்னு ஒரு தன்மை இருக்குல்ல. நீங்கள் 45ன்னு சொல்லிட்டு எப்படி அதில் என்ன வேற என்ன பேச்சுவார்த்தை இருக்குன்னு அது நான் அதுக்குள்ளே இருக்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிறது தான். இதை இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்த உடனே நீங்கள் இருந்தா இருங்க போனா போங்க அப்படின்ற ஒரு பதிலும் வந்து திமுகவிடமிருந்து வந்திருக்கிறது. ஓகே, முதலமைச்சரும் கராராக தான் பேசி இருக்கிறார். கேசி வேணுகோபால் வரும்போது இது முடிந்திருக்க வேண்டும். அப்படிங்க நீங்க இவ்வளவு பஞ்சாயத்து இவ்வளவு பிரச்சனை, கேசி வேணுகோபால் ஒரு நேஷனல் செக்ரட்டரி, ஆர்கனைசிங் செக்ரட்டரி, அவர் வராரு. அவர் வந்திருந்தால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்துல கூட அந்த முற்றுப்புள்ளி அப்படின்றது வரல. நீங்க ரொம்ப வினோதமாக இருக்கிறது காங்கிரஸோடைய செயல்பாடுகள். நீங்க பாத்தீங்கன்னா சீல்டு கவர்ல ஒரு கோரிக்கை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னைக்கு காங்கிரஸ் வந்து சீல்டு கவர்லாம் வச்சு கொண்டு வந்து ஒரு கோரிக்கை கூட்டணி கட்சிகிட்ட கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இங்க இருந்து எல்லா தலைவர்களையும் டெல்லிக்கு அழைத்து ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் உட்கார்ந்து சொல்லுங்க உங்க கருத்து என்ன, உங்க மனசுல யார் இருக்காங்க, எந்த கூட்டணி இருக்காங்க, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணுமா, அதிகாரத்தில் பங்கு வேணுமா. ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து எல்லா காங்கிரஸ் தலைவர்கள்ட்டையும் இருக்கிறது என்னன்னா, டிஎம்கே வந்து எங்களை சரியா கவனிக்கல, எங்களை வந்து ஹியூமிலேட் பண்றாங்க, எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை அப்படின்ற கருத்தை எல்லா தலைவர்களும் சொல்லி முக்கியமான அதுல இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து ராகுல் காந்தியும் பேசுறாரா இல்ல. அதான் நீங்க சொன்ன பாயிண்ட். அதை கேட்டிருந்தா 2019 தொடக்கத்திலிருந்து கேட்கலாம், 21 கேட்கலாம், 24 கேட்கலாம், 26 கேட்கறாங்கன்றதுக்கு ஒரு தன்மை இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம்.